ஹலோ கைஸ், காலையிலேயே நம்மளுக்கு முதல் சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தா அண்ணனூருங்க. கிளியராக டீட்டெயிலாக பார்த்துலாம் எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்ட்டு. அண்ணனூர் ஆவடி பிக்கப்பு ஹோண்டாய் கம்பெனி ட்ராப்பு போட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வருது. இதோட அமௌண்ட்டு பார்த்தா 923. ஓனர் ஆப்பில் வந்து நான் செக் பண்ணிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோன்னா 24 கிலோமீட்டர் காட்டுதுங்க ஓனர் ஆப்பில். கஸ்டமர் நேம் வந்து சாந்தகுமார். ஃபஸ்ட்டு நான் வந்து கஸ்டமருக்கு தாங்க கால் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் போட்டிருக்க பிக்கப் லொக்கேஷனோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணோம். இவங்ககிட்ட புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணால் தான், ஏன்னா சில டைமில் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலைன்னா சவாரி வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதை கிளிக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் லோடிங் மாதிரி வரதா செய்யும். நம்மளுக்கு கிலோமீட்டர் எவ்வளோன்றது கிளியராக காமிச்சிடும். பார்த்துடலாங்க எத்தனை கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது. வெறும் 900 மீட்டர் தாங்க, ரொம்ப பக்கம் தான், பரவாயில்ல. கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்து கிளம்பிடலாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் மீட்டரை வந்து 0 பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்ம டோட்டலாக ஈவினிங் வரும்போது எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்னு கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். கிளம்பிடலாங்க இங்கேருந்து. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட பிக்கப் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். வெறும் 900 மீட்டர் தாங்க, பரவாயில்ல. காலையிலேயே ஃபஸ்ட்டு சவாரி நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துச்சு. கஸ்டமர்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் இந்த சவாரி வந்து கேன்சல் ஆகாது, நம்ம போயிடலாம். 24 கிலோமீட்டருக்கு இந்த 900 சில்லரை கொடுக்குறது பெரிய விஷயம்தான். கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நான் இப்போ போயிட்டுருக்க ரோடு பேர் வந்து சென்ட் பீட்டர் காலேஜ் ரோடுங்க. இங்கே ஆல்மோஸ்ட் இன்னும் கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோங்க. இன்னும் ஒரு 300 மீட்டர் தாங்க என் மேப்பில் காட்டுது. சரி, என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்மாக கேட்கல. சரி, நம்ம எதாக இருந்தாலும் கிட்ட போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப கேட்டோன்னா லென்த் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க, வர முடியல அப்படின்ட்டு. கிட்ட போய் நம்ம பார்த்து எதானாலும் பேசிக்கலான்றதுக்காண்டி கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போயிட்டுருக்கேன். இந்த லெஃப்ட்டு தாங்க நம்ம திரும்பணும். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். பெருமாள் கோயில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோங்க. இதில் வந்து நம்ம ரைட்டு போனால் தாங்க கஸ்டமர் லொக்கேஷன் காட்டி, இந்த பக்கம் தான். இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம எங்கே வர சொல்கிறாரு, எந்த இடம்ன்றது தெரியும். கஸ்டமர் வெளியே வந்து நம்ம எட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துலாம். அப்போ தான் நம்ம டைம் ஓட ஆரம்பிக்கும். கஸ்டமர் பார்க்காம ட்ரிப்பை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். இருங்க, நான் கஸ்டமர் கால் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். கஸ்டமர் ஃபோன் வந்து வெயிட்டிங்கில் போகுது. கஸ்டமருக்கு பேசுகிறேங்க. அவர் வந்து அதில் நான் நம்பர் போட்டிருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கன்னாங்க. நானும் மறந்து போயிட்டு கஸ்டமர் நம்பருக்கு கால் பண்ணிட்டேன். இப்போ அதில் போட்டிருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணிடலாங்க. நேம் வந்து சீனிவாசன் காட்டுது. ரிங் போகுது. ஹலோ அண்ணா, வண்டி புக் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டியிலண்ணா லொக்கேஷன்? லொக்கேஷன் தானே இருக்கேன். அப்படியே இருக்கேன். கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கண்ணா. வெளியே எட்டி பாருங்கண்ணா, இங்கே யாராவது இருக்காங்களா? ஓகே ஓகே, ஏதோ வீடு மாதிரியே காட்டுது ரைட் சைடில் சுற்றி. அந்த இதுவா இல்லை கார் ஷெட்டாண்ணா? சரிண்ணா, வாங்கண்ணா வெயிட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, இல்லைனா வெயிட்டிங் சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகாது. இப்போ நான் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வர வரைக்கும் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் ஓடிட்டு தான் இருக்கும். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த சவாரி சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்த சவாரி எடுக்கலாம். அமௌண்ட் பார்த்தீங்களா 923 ரூபா வருது. பெஸ்ட்டான அமௌண்ட்டு தான். கஸ்டமர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க தான் கஸ்டமர். எப்படி முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி தாங்க போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்கன்றது. பக்கத்தில் தாங்க, பரவாயில்ல. நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப லாங்கும் கிடையாது. நம்ம இது உள்ளே தான் கஸ்டமர் போயிருக்காங்க. அங்கே பாருங்கள், கஸ்டமர் போயிட்டுருக்காங்க. போக வேண்டியதான். இது வந்து மண் ஐட்டம், ஏதோ இந்த பில்டிங் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அது செய்கிற ஐட்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் ஏற்றுறதுக்கு. இங்கே பாருங்கள், அந்த கம்பிக்கு நடுவில் கொடுப்பாங்க இந்த ரவுண்டாக இருக்குது. இது என்ன பேருன்னு தெரில. கஸ்டமர் வந்துட்டாங்க. சரி, நம்ம லோடு ஏற்றிட்டு நான் உங்களுக்கு என்ன லோடுன்றது கம்மா சொல்கிறேன். புக் பண்ணது இந்த கம்பெனின்னு நினச்சேன், ஆனால் தப்பு கணக்கு போட்டேன். இந்த கம்பெனியில் கஸ்டமர் ஏற்ற வேண்டியது வந்து இந்த கம்பெனி தான் போல தருது. ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற இடம் போல தருது. சரி, நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க. லென்த் வந்து 10 அடி, ஹைட் வந்து 8 அடி ஏற்றுறாங்க. கஸ்டமர் போங்க, நான் பார்த்து தரேன் அப்படின்னு இருக்காங்க. என்ன மெட்டீரியல்னு காட்டுறேன் பாருங்கள். கஸ்டமருக்கு வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க பார்க்கலாமாங்க. அந்த ஃப்ரேம் தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த ஃப்ரேம் தான் ஏற்றுறாங்க. இது கிட்டத்தட்ட 8 அடி ஹைட்டு. பார்க்கலாம், நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டைட்டாக இழுத்து கெட்டணும். இது வந்து ஹோண்டாய் கம்பெனிக்கு போகுதுங்க. கஸ்டமர் வந்து லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இது தாங்க பேனரு. புது கயிறு வாங்கினனால இப்போ யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு பாருங்கள், சுற்றி கெட்டுறதுக்கு. பார்க்கலாம், ஒரு சேஃப்டியாக தான் எடுத்துகிட்டு போகணும். கஸ்டமர் பார்த்து தரேன்னாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார்ன்ட்டாங்க. துண்டு கயிறு வந்து நம்ம வண்டிக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். வண்டியில் வந்து லோட் பண்ணி முடிச்சிட்டாங்க.
கஸ்டமருக்கு வந்து 17 நிமிஷம் கிட்ட ஓடி இருக்கு டைமு. இப்போ வந்து நம்ம லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து ட்ராப் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து வந்துச்சு. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துச்சு. இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா 24 கிலோமீட்டர் காட்டுது. நான் உங்கள்கிட்ட ஓனர் ஆப்பில் காட்டுதுன்னு சொன்னேன்லங்க, கரெக்டான கிலோமீட்டர். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஹையாக தான் போட்டிருக்காமான்னு, இன்னைக்கு கொஞ்சம் ஹையாக தான் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல வந்து கிளம்பிடலாங்க. 10 அடி ஹைட்டு பேனர்னால நம்ம நிதானமாக கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போகணுங்க. மேடு பள்ளத்துலலாம் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா அது ரெண்டும் ஜாயினிங் தான் போட்டிருக்காங்க. கிளியராக பார்த்தேன். நம்ம வந்து ரொம்ப பள்ளத்தில் டப்புன்னு விட்டோன்னு வச்சுங்க, அந்த ஜாயினிங் வந்து விட்டுரும். ஆல்ரெடி போல்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காண்டி கொஞ்சம் பார்த்து நிதானமாக போய் சேர்த்துடணும். 2 நாள் முன்னாடி தாங்க புது கயிறு வாங்கினேன். இப்போ அந்த கயிறே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கயிறு இல்லைன்னா இந்த சவாரி வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா கெட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா நம்ம சேஃப்டிக்கு நம்ம கரெக்டாக கயிறு கட்டினா மட்டும்தாங்க நம்மளால் போக முடியும். நம்ம ஏதோ தானே கயிறை கட்டினா இந்த இடத்துக்கு வந்து கஸ்டமர் ட்ராப் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் நம்ம எடுத்ததே வேஸ்ட்டு. நம்மளுக்கு வர லாபம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது மோசம் பண்ண மாதிரி ஆயிருங்க. ட்ராப் பாயிண்ட் கஸ்டமர் வந்து ஃபோன் போட்டாங்க, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்னாங்க. சரி, வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போடுங்கன்னு அவருக்கு நான் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அமுச்சு விட்டாச்சு. எதனால்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் ஹுண்டாய் கம்பெனியில் வந்து பாஸ் போடணுமா. சரி, ஓகே, பாஸ் போடுறதுக்காண்டி முன்னாடியே அமுச்சு விட்டா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் இறக்கிடுவாங்க. பயந்து தாங்க ஓட்ட வேண்டியதாக இருந்தது. அங்கே பாருங்கள், காற்று ஒரு பக்கம் அடிக்கிறதுனால அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து சேஃபாக வந்து கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷனில் ரீச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. சரி, நம்ம வந்து வண்டி எடுத்துடலாங்க. ஏன்னா கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி நிறுத்தி தான் நம்ம அனுப்ப முடியும். அனுப்பிச்ச பிறகு நம்ம வண்டி பேக் சைடில் பார்த்தாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு திருப்பி இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகுங்க. நான் வந்து இப்போது கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஹுண்டாய் கம்பெனி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடுன்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர் லொக்கேஷன் சொன்ன மாதிரி ரீச் ஆகிட்டாங்க. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கஸ்டமர் வரேன், வெயிட் பண்ணுங்கள், பாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, இன்னுமா பாஸ் போட்டுட்ருக்காருன்னு தெரில. சரி, பெரிய கம்பெனிலாம் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைமிங் ஓட ஆரம்பிக்கும். ட்ரிப்பை அரைவல் கொடுத்துடலாமாங்க. கொடுத்தாச்சு. அரைவல் டைம் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி 19 நிமிஷம் ஓடி இருக்கு. பார்க்கலாம் இங்கே எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு. கஸ்டமர் ஆல்மோஸ்ட் சீக்கிரம் இறக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் கிளம்பும் போதே சொல்லிட்டேன், ஹுண்டாய் கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இறக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, அதை நம்பி தான் சவாரி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இதுலேயே லேட் ஆக்கிட்டாங்கன்னா அடுத்த சவாரி எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கும் போதே சவாரி எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியோ பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு இடத்துல நிறுத்தி ஓட்டிகிட்டு வந்தால் அது பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது பேனரில், அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எப்படியோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சு. சரி, கஸ்டமர் வருவாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த இடத்துக்கு வா அப்படின்றாங்க. சரி, ஓகே, நம்ம வண்டி வந்து திருப்பி நிப்பாட்டிக்கலாம். வழியாக நம்ம வண்டியிலேருந்து கஸ்டமர் வந்து பேனர் இறக்கிட்டாங்க. இந்த பிளேஸில் தான் இறக்கியிருக்காங்க, ஹுண்டாய் ஸ்ரீபெரும்புத்தூரில். சரி, ஓகே, நம்மளும் இதை முடிச்சாச்சு. லோடு வந்து கம்ப்ளீட்டர் கொடுத்தாச்சுன்னா கஸ்டமர்கிட்ட அதுக்கப்புறம் கேஷ் கேட்கலாம், என்ன அமௌண்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமருக்கு வந்து நம்ம லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 24 நிமிஷம் ஓடி இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரிப்பு எண்டு பண்ண போகிறோம். எண்டு பண்ணிவிட்டு என்ன பில் வருதோ அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கேஷ் கேட்கலாம் ஃபோன் பண்ணி. ட்ரிப்பு எண்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதே அமௌண்ட்டு தான் வரும், டிஃப்ரெண்ட் எதுவும் வராது. என்ன 900 சில்லறை என்னமோ காட்டிச்சு, பார்க்கலாம். 923 ரூபா காட்டுது. கஸ்டமர் என்ன எக்ஸ்ட்ரா தராங்கன்றது அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கஸ்டமருக்கு நான் கால் பண்ணிட்டு வரேன். கஸ்டமருக்கு ரிங் போகுது, என்னன்றது பார்க்கலாம். கஸ்டமர் வந்து எனக்கு கேஷ் அனுப்பிச்சிட்டாங்க, பார்க்கலாம் என்ன அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமர் வந்து 1350 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ட்ரிப்பை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம அடுத்த ட்ரிப்பு நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருந்துடலாம். சரி, இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். பேமெண்ட் வாங்கினால பிரச்சனை இல்லை. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமாரி அம்மன் வந்துருச்சு. இப்போ அடுத்த சவாரிக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன சவாரி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நிறுத்தி தான் அந்த ஃப்ளெக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி நிலைமையாயிடுச்சு. இது வந்து ஹைடெக் பாடினால நம்மளால் கெட்ட முடியாது. அதில் இதுவே ஆங்கிள் வச்ச வண்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கெட்ட முடியும். சரி, ஓகே, எப்படியோ சேஃப்டியாக நம்ம வந்து கொடுத்தாச்சு. கஸ்டமரும் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, ரைட்டு. அடுத்த சவாரி என்னன்றது பார்க்குறேன், அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம், அடுத்த சவாரிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் பார்த்தோன்னா 1 மணி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா லெமன் ரைஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன். தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் ஃப்ரை. மீன் எப்படி ஃப்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மாம்பழம். ஆனால் லெமன் ரைஸ்க்கு மாம்பழத்துக்கு சூட் ஆகலை. மாம்பழம் லாஸ்ட்டாக தாங்க சாப்பிட்டேன். திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நேற்று காலையில் என்னோடய கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 90ல் இருந்ததுங்க. நேற்று எத்தனை ட்ரிப்பு எடுத்திருக்கேன்னு பார்க்கலாங்க.
கிட்டத்தட்ட நம்ம 3 ட்ரிப்பு நேற்று எடுத்திருக்காங்க. 2% ஸ்கோர் வந்து எனக்கு ஏற்றிருக்காங்க. சரி, நல்ல விஷயந்தான். நேற்று வந்து எனக்கு கேன்சல் ட்ரிப் எதுவும் வரல. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். ஏன்னா வந்திருந்தேன்னா இந்த ஸ்கோர் கூட நம்மளுக்கு வந்து ஏறி இருக்காது. சரி, எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்ன வரைக்கும் சவாரி வரலங்க. ஃபஸ்ட்டு சவாரி முடிச்சதுலேருந்து நம்ம லாகின் டைம் வந்து 3.43 ஹவர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ட்ரிப்பு தான் எடுத்திருக்கோம். இன்ன வரைக்கும் வரல. சரி, நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மூவ் பண்ணி போகலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சவாரி வரும். நான் கரெக்டாக ஹுண்டாய் கம்பெனி முன்னாடி தான் இருக்கேன். இதில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம ஆர்ச் மாதிரி வரும் இருங்காட்டுக்கூடே, அது ரைட் எடுத்து நம்ம வெயிட் பண்ணலாம். அங்கே ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள வண்டியை நம்மளுக்கு வந்து வலிச்சுக்கும். அதனால் நம்ம தள்ளி இருக்கனால நம்மளுக்கு வந்து வலிக்காமல் இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா உள்ளே தான் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. இருந்தாலும் நம்ம இப்போ வெயிட் பண்ணியாச்சு ஒரு 1/2 hour. இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் இன்னும் சவாரி வராமே போயிடும். கொஞ்சம் தள்ளி போய் வெயிட் பண்ணலாம். ஏதாவது சவாரி வருதா என்னன்றது பார்க்கலாம். இப்போ வந்து மூவ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஓகே, நம்ம ஓப்பன் வண்டி இப்போ சவாரி கொஞ்சம் டல்லாக தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேங்க. க்ளோஸ் வண்டி எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் வண்டி தாங்க வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கும் சவாரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குன்றாங்க. கஸ்டமர் எதுவும் புக்கிங் எதுவும் இல்லையா, இல்லை வேறு எதாவது ஆப் வந்துருச்சா என்னன்னே தெரில. டிரைவர் எதுவும் போர்ட்டலில் ஓட்டுறது இல்லையா, நிறைய ஒரு கன்ஃபியூஷன்லாம் போதுங்க. முன்னாடிலாம் சவாரி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இப்போ தாங்க ரொம்ப சவாரி வர வர டல்லாக இருக்குது. ஒரு வேளை போர்ட்டலில் வண்டி அதிகமாகிடுச்சா, நிறைய கேள்விகள்லாம் வருதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினான இடம் இந்த இடத்துலையே சவாரி அடிக்க மாட்டுது. ஆனால் இங்கேருந்து அடித்தா கொஞ்சம் லாங்காக தாங்க வரும். எப்படியோ ஒரு 500 ரூபாய்க்கு மேலே தான் சவாரி வரும். சரி, வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா இங்கே கண்டிப்பாக வெயிட் பண்ணால் அடிக்கும். ஆனால் இப்போ ஏன் இவ்வளோ லேட்டாக வருதுன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு சவாரி எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணுவோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த ஆர்டர் உள்ளே வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணங்க. அவர் க்ளோஸ் வண்டி தான் வேணும்னாரு. கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், என் மேலே ரிப்போர்ட் பண்ணாதீங்கன்னாங்க. கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க ட்ரிப்பை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சொன்னேன் இன்றைக்கி எந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகலான்ட்டு. கடைசியில் கேன்சலே ஆகிடுச்சுங்க. சரி, அடுத்த ட்ரிப் பார்க்கலாம். டைம் பார்த்தோன்னா இப்போ 3:52 ஆகுதுங்க. சவாரி இப்போ தாங்க வந்திருக்கு. எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சவாரி உள்ளே வந்துருச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாங்க. பிக்கப் வந்து பவர்டெக் லேசர்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இருக்கிற இடம் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். ட்ராப் வந்து தண்டலம் போட்டிருக்காங்க. சரி, நம்ம எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்துடலாமா? ஆல்மோஸ்ட் 1.8 கிலோமீட்டர் வருது. ஓகே, நம்ம வந்து கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு வந்து நேராக போயிட்டு யூட்டர்ன் பண்ணுற மாதிரி காட்டுது மேப்பில். சரி, நம்ம யூட்டர்ன் பண்ணி போயிடலாம். யூட்டர்ன் வந்து பண்ணியாச்சுங்க. கம்பெனி விட்ற டைம் போல தருது. சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. ஹோண்டாய் கம்பெனி விட்ற டைம் போல தருதுங்க. பாருங்கள், வரிசையாக எவ்வளோ பஸ்ஸு பாருங்கள். டிராஃபிக்கை தாண்டி வரதுக்குலேயும் பெரும்பாடாக இருக்குங்க. கஸ்டமரோட லொக்கேஷனும் பக்கத்தில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தான் காட்டுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷனை நெருங்க போகிறாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட நம்ம வரப்போகிறோம். பார்க்கலாம் என்னன்றது. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு தெரியல. எதுவும் நம்ம கேட்கல. கஸ்டமர் வந்துருங்கன்ட்டாங்க. சரி, நம்ம போயிட்டு என்ன ஏற்றுறாங்கன்றது பார்த்துடலாம். வந்து கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். போர்டில் பாருங்கள், அந்த கம்பெனி பேர் தாங்க போட்டிருக்கு. பவர் டெக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதே தான் மேப்லேயும் பவர் டெக்குன்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்போ கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசிடலாங்க. அண்ணா, லொகேஷன் வந்துட்டேண்ணா. அந்த பவர் டெக் லேசர்னு போட்டிருக்கா தானேண்ணா? அதேதாண்ணா. சரி, வெளியே தானே நிற்கிறேன். நம்ம இப்போ கஸ்டமர் கிட்ட பேசியாச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வந்து இப்போ டோர் ஓப்பன் பண்ணி விட்டோம். அவங்க என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது பார்க்கலாம். கம்பெனி வந்து பெரிய கம்பெனி போல்றது. இரும்பு கம்பெனி பாருங்களேன், எவ்வளோ இரும்பு இருக்குது. ஆனால் நம்ம வண்டியில் ஏற்றுறது வந்து கம்மி ஐட்டம் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஏற்றும் போது என்ன மெட்டீரியல்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆங்கிள் மாதிரி தான், பரவாயில்லைங்க. மழை பெஞ்சாலும் நனையாது. ஆனால் வானத்தை பார்த்தா இருட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னா செம்ம கனமாக இருக்குது. பார்க்கலாம், ஒன்று ஒன்றா ஏற்றுறாங்க. இன்னும் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். கஸ்டமர்கிட்ட கேட்டேன், அவ்வளோதானான்னு கேட்டேன். கஸ்டமர் வந்து அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். பரவாயில்ல, கஸ்டமர் வந்து லோடு கம்மியாக தான் ஏற்றிருக்காங்க. சரி, நம்ம வந்து பில்லு வாங்கிட்டு இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணிடலாங்க. பில்லுக்காண்டி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு கம்பெனிலங்க பில்லுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 300 ரூபா சவாரிக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ நேரம் கஸ்டமருக்கு ஓடி இருக்குன்னு பார்த்தோன்னா 9 மணி நேரம் 44 செகண்ட் ஓடிட்டுருக்கு. இது வந்து ஆன்லைன் மணிங்க.
பாருங்கள், ஆல்ரெடி டெய்லி ரீசார்ஜ் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வர அமௌண்ட்டு உள்ளே வந்து சேர்ந்துடும். அதனால் நாளைக்கு எதுவும் நான் பே பண்ணுறது இருக்காது. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் தான். எனக்கு ஆன்லைன் ட்ரிப்பாக இருந்தாலும் கவலை இல்லை. சவாரி வந்தால் போதும். அந்த ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் எனக்கு எந்த சவாரி வந்தாலும் நான் எடுக்கிறதுக்கு ரெடிங்க. ஆனால் அந்த ஒரு 5-6 மணிக்கெலாம் அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்தால் நான் எடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500-600 டிஸ்டன்ஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையிலேருந்துங்க சவாரி அந்தளவுக்கு அடிக்கவே மாட்டேது. ஒரே சவாரி எடுத்தேன். இப்போ இதுதான் 2வது சவாரி எடுத்திருக்கேன். எவ்வளோ நேரம் பாருங்கள், டைம் பாருங்கள், 4:18 ஆகுது. இப்போ தான் 2வது சவாரியாக எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த சவாரி எடுத்து இன்னும் டைம் ரொம்ப நேரம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு சவாரி வீடு தசையாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், அடுத்த சவாரி எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கே போடுறாங்கன்றது நம்மளுக்கே தெரியாது. எது வந்தாலும் நன்மைக்கே நினச்சி நம்ம எடுக்க வேண்டியது தான். கஸ்டமர் இன்னும் பில்லுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட பில்லு வாங்கியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டைம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு பாருங்களேன். 28 நிமிஷம் ஓடி இருக்குது. நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லொக்கேஷன் போகிறது வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்துடலாம். எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோமீட்டர் காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம் இது வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துடலாம். 6.7 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம இங்கேருந்து லொக்கேஷன் நோக்கி போயிடலாங்க. கிளம்பியாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷனில் இருந்து திருப்பி நம்மளுக்கு ஒரு யூட்டர்ன் தாங்க காட்டுது. யூட்டர்ன் பண்ணி போகிற மாதிரி தான் காட்டுது. கஸ்டமர் வந்து பில்லு கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. உண்மையாகவே பில்லு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட்டுக்கே முடிச்சுட்டு அடுத்த சவாரிக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, டைம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஒரு சவாரி இது மாதிரி தாங்க ரொம்ப லேட் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு வந்து டைம் போகிறது வந்து ஃபுல்லாக அதுலேயே போயிடுதுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆயாச்சுங்க. அது பாருங்கள், இன்னொரு 2.5 கிலோமீட்டர் காட்டுது. போய் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கிலோமீட்டர் வந்து சேவ் தான். அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. ஹலோ அண்ணா, வண்டி புக் பண்ணியிருந்தீங்களேண்ணா, ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுண்ணா. அதான் உள்ள வாங்க, ஸ்டோர் சொல்லிட்டு வாங்க. கம்பெனி பேருண்ணா? செக்யூரிட்டி இருப்பாரு. கம்பெனி பேர்? ஸ்டோர்ல கம்பெனி பேருண்ணா? எங்க இருக்கீங்க இப்போ? அதான் நான் உங்கள் கம்பெனி லொக்கேஷன் தான் இருக்கேன். அதான் உங்கள் கம்பெனி பேர் என்னண்ணா? அதான் கிராண்ட் ஜாக்சன். எங்க கண்டல் தான் இருக்கு கம்பெனி. ஆமாண்ணா ஆமாண்ணா. கேரளா ஒன்று இருக்கா பக்கத்துல தானே? ஆமாண்ணா, அதே கம்பெனி தான் சார். ஓகே ஓகே. அதான் கேட்டு திறந்துருக்கு, பெரிய கேட்டாக இருக்குது அதானே? ஆமா ஆமாண்ணே. கேட்டு சொல்லுவோம் உள்ள. சரிண்ணா, உள்ளே வரேண்ணா. ஸ்டோர்ஸ்க்கு வர சொன்னா சொல்லுங்க. என்ன யார் சொன்னாங்க சொல்லணும்? ஸ்டோர்ஸ்க்கு ஜிகே சார் வர சொன்னா சொல்லுங்க. ஜிகே. சரிண்ணா, ஓகேண்ணா. கம்பெனியில் பேசியாச்சுங்க. அவங்க வந்து செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியிலேருந்து எல்லா பொருளும் இறக்கிட்டாங்க. இன்னும் ஒரு சின்ன ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் இறக்கிட்டாங்கன்னா வண்டி காலி ஆயிருங்க. வந்து எல்லா பொருளும் இறக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ட்ரிப் வந்து எண்டு பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு வந்து வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 42 நிமிஷம் ஓடி இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஆன்லைன் மணி தாங்க. அதனால் ட்ரிப்பு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டைமு ஆன்லைன் காட்டுது. ஆனால் வந்து நம்ம கேஷ் வாங்குற மாதிரியே காட்டுது. கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே இடத்துல ட்ரிப்பை வந்து நீங்கள் என் பண்ணிட்டு தாங்க வெளியே போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. சில டைமில் வந்து ஆன்லைன் மணின்னு காட்டும், கேஷ் காட்டும். கஸ்டமர் என்கிட்ட வந்து ஏதாவது ஓடிபி சொல்லணுமான்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு டைம் ஓடிபியும் கேட்குது. இதில் ஓடிபி எதாவது கேட்குதான்னு பார்த்துடலாம். ட்ரிப்பை வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாம். ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தாச்சு. பார்க்கலாம் ஏதாவது ஓடிபி எதாவது கேட்குதான்றது நம்ம பார்த்தா தெரியும். கேட்டுருச்சுங்க ஓடிபி. கஸ்டமர் கரெக்டாக தான் சொன்னாங்க. ஓடிபி எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொன்னேன். கஸ்டமர்கிட்ட ஓடிபி கேட்டு போடலாம். கஸ்டமர்கிட்ட கேட்டு ஓடிபி வாங்கியாச்சுங்க. வெரிஃபை பண்ணிடலாமாங்க. அப்போ தாங்க ட்ரிப்பே க்ளோஸ் ஆகும். புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் 1000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் ஓடிபி கேட்கும். 400 ரூபாய்க்கு மேலே போனாலே ஓடிபி கேட்குதுங்க. கஸ்டமர் பாருங்கள், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிப்பு ஃபேரு 447 ரூபா வந்துச்சுங்க. பெய்டு ஆன்லைன் போட்டாங்க. 448 ரூபா அப்படியே மைனஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர்கிட்ட கேஷ் கலெக்ட் 0 தாங்க வந்திருக்கு. நேரம் டைம் வெயிட் பண்ண வச்சாங்க. வேறு ஏதாவது சவாரி கூட எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி டேயில் வந்து சவாரி கொஞ்சம் டல்லாக தான் வருது. பார்க்கலாம் என்ன ஆகுது. கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. நம்ம கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு ரேட்டிங் கொடுத்துடலாங்க. ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இப்போ அடுத்த சவாரிக்கான நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் இங்கேருந்து எங்கே போட போகிறாங்கன்னு தெரில. டைம் பார்த்தோன்னா 5:04 ஆகுது. இதுக்கப்புறம் வீட்டு தசையில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட்ரு ஏரியாவில் போட்டால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப்பு மிஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது. ஏற்கனவே ஒரு ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணி தான் எனக்கு வந்து 92ல் இந்த ஸ்கோர் வந்து 86 ஆயிடுச்சு. என் மேலே ரிப்போர்ட்டே கிடையாது. கஸ்டமர் மேலே தான் ஃபால்ட்டு. க்ளோஸ் 20 தான் வேணும்னாங்க. சரி, ஓகே சார்ன்ட்டேன். அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லாமையே வந்து நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் குறைச்சிருக்காங்க நம்ம மேலே தப்பு இல்லாமையே.
அப்போ இந்த மாதிரி பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்போ முடித்த ட்ரிப்போட அமௌண்ட் பாருங்கள், 448 ரூபா நம்மளுக்கு வந்து வேலெட்டில் போட்டாங்க. கமிஷன் போக 371 ரூபா நம்மளோட வேலெட்டில் வந்துச்சுங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணுற தலைவலி நம்மளுக்கு இல்லை. அடுத்த சவாரி வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. எங்கே பிக்கப் போட்டிருக்கான், எங்கே ட்ராப் போட்டிருக்காங்க கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். கஸ்டமர் போட்டிருக்க பிக்கப் லொக்கேஷன் பார்த்தேன்னா நான் இருக்கிற இடம் தாங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தாங்க பிக்கப் வருதுன்னு நினைக்கிறேன். ட்ராப் பாயிண்ட் பாருங்கள், பற்றவாக்கம். பரவாயில்லைங்க, நம்ம வீட்டுக்கு போகிற தசையாகவே வந்துச்சுங்க. பெரிய ஹாப்பி தாங்க எனக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ட்ரிப்பு இந்த மாதிரி எப்போவுமே ஈவினிங் டைமில் கொடுத்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லா டிரைவர்ஸ்க்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா டிரைவருக்கும் இதேமாதிரி வீட்டுக்கு போகிற தசையாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரிங்க, நம்ம எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்துலாங்க. நேவிகேஷனை வந்து ஆன் பண்ணி பார்த்துலாம். கஸ்டமர் பிக்கப் வந்து அநேகமாக 1 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் தாங்க வருது. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நம்ம போயிடலாங்க. இதேமாதிரி நம்ம ட்ரிப்பு வந்து எண்டு பண்ணி உடனே ட்ரிப் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்குது. ஆனால் ஈவினிங்க்கு அப்புறம் தாங்க இந்த மாதிரி ட்ரிப் வந்து உடனே போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் மத்தியானம்லாம் வர மாட்டுது. ஒருவேளை வண்டி அதிகமாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேங்க. ரோடே சரியில்லை, கொஞ்சம் தூரம் தான் போய் ஏற்றிட வேண்டியதாங்க. இது வேறு வீட்டுக்கு போகிற தசை வேறையா. இந்த ட்ரிப்பு வந்தோடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சிங்க. ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு போகிற தசையாக வந்துச்சுன்னா டீசல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டு தசையாக போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி தானேங்க. கஸ்டமர் கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டேங்க. இதுதான் ஏற்றுற இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணியாச்சு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. அண்ணா லொக்கேஷன் வந்தாச்சுண்ணா. வெளியே பாருங்கண்ணா. ஆல்டோ ப்ளூ கலர் கார் ஒன்று இருக்குண்ணா. சரிண்ணா, முன்னாடி வரேண்ணா. வந்து இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. பரவாயில்லைங்க, கஸ்டமரோட ஐட்டம் சீக்கிரம் ஏற்றிட்டாங்க. இதேமாதிரி நம்மளுக்கு சீக்கிரமாக ஏற்றினா நல்லா தாங்க இருக்கும். ஓகே, இப்போ கஸ்டமர் பில்லுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பில்லு வந்து இமீடியட்டாக வந்துருந்தாங்க, எடுக்க தாங்க போயிருக்காங்க. அதனால் இந்த பில் வந்து லேட் ஆகாது, அதனால பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர் வந்து பில்லு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்மளுக்கு தெரியும். பார்த்துடலாமாங்க எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்ட்டு. பாருங்கள், பற்றவாக்கம் தான், நம்ம வீட்டு தசை தான். அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். சரி, ஓகே, நேவிகேஷனை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு நம்மளுக்கு பார்த்துடலாம். 27 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இந்த 27 கிலோமீட்டர் நான் எம்டியாக போனால் என்னங்க ஆகிட்ருக்கும். நம்ம வந்து இப்போ கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா டோட்டலாக 27 கிலோமீட்டர் காட்டுது. மட்டும் நான் எடுக்கலான்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 கிலோமீட்டராச்சும் நான் எம்பியில் தாங்க போயிருப்பேன். இப்போ எனக்கு அங்கேருந்து வீடு பார்த்தோன்னா 8 இல்லை 9 கிலோமீட்டர் தாங்க வரும். பரவாயில்லைங்க, அது வரைக்கும் இப்போ நம்ம எவ்வளோ லேட்டாக போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லைங்க. அதேமாதிரி இந்த சவாரி லோடு ஏற்றதுக்கு லேட் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேங்க. ஏன்னா இது வந்து வீட்டு போகிற தசைனால அக்செப்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே நெருங்கிட்டோங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டுது. இந்த கம்பெனி மாதிரி தான் காட்டுது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. இதுவா இல்லை அதுவான்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் கஸ்டமர் லொக்கேஷன் மாதிரி காட்டுது. கஸ்டமருக்கு நம்ம இப்போ ஃபோன் பண்ணிடலாங்க. ஹலோ அண்ணா, இந்த வண்டி புக் பண்ணியிருக்காங்கண்ணா. லொக்கேஷன் ஆண்ட வந்தாச்சுண்ணா. வந்துட்டீங்களா? ஆமாம், கொஞ்சம் வெளியே வந்து பாருண்ணா. ஒரு நிமிஷம், நீங்கள் நிற்கிற இடத்துல எங்க அந்த கம்பெனி பேர் எதுனா இருக்குங்களா? கம்பெனி பேர் என்னண்ணா? உங்கள் கம்பெனி பேர் ஜிகா என்டிடி சர்வீசஸ். அனுஸ்ரீயா ட்ரேடர்ஸ்ன்னு போட்டிருக்குண்ணா. எது? அனுஸ்ரீயா ட்ரேடர்ஸ்ன்னு போட்டிருக்கேன் நான் நிற்கிற இடத்துல. அனுஸ்ரீயா தெரியலங்களா? நம்ம லெஃப்ட் 4வது லெஃப்ட் திரும்பினீங்களா மெயின் ரோட்லேருந்து வந்து? இல்லைண்ணா, எனக்கு அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷன் படி தானே நான் வந்திருக்கேன். எதிர்க்க கூட இபி ஆஃபீஸ் இருக்குண்ணா. ஈபிக்கு எதிர்த்தாப்புல விநாயகர் கோவில் இருக்குங்களா? விநாயகர் கோவிலா? ஆமாண்ணா, இருக்குண்ணா. இபிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு விநாயகர் கோயில். கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ரோடு திரும்ப பாருங்க, 4th ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கோம் அது. சரி, நான் அந்த தெருவுக்குள்ளே வரேன்னா கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்கண்ணா. நான் வெளியில இருக்கேன், அங்க பசங்க இருக்காங்க, நான் இப்ப சொல்லிடுறேன். சரி, வர சொல்லிருங்கண்ணா. என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் கம்பெனி ரைட் சைடுல. கம்பெனி பேருண்ணா? ஃபர்ஸ்ட் கம்பெனி பேர் வந்து வெளியில வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போர்டு. கம்பெனி உள்ள போனீங்கன்னா தான் கம்பெனி பேர் ஜிகா என்டிடின்னு இருக்கும். சரிண்ணா, ஓகே ஓகே. உள்ள போனா ஃபர்ஸ்ட் பில்டிங். சரிண்ணா, நான் போறேன்னா உங்களை வெளியே வந்து நிக்க சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து அவர் சொல்றேன். வந்து கஸ்டமர் கிட்ட பேசியாச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி அரைவல் கொடுத்துடலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். கஸ்டமரோட லொகேஷன் நம்ம பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் சொல்றாங்க. சரி, நம்ம அரைவல் கொடுத்துடலாம்.
Press the red button only after unloading is complete. நம்ம வந்து இப்போ கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. இவங்க தாங்க கஸ்டமரு. இங்கே தாங்க லோடு வந்து இறக்க போகிறாங்க. அதனால் இந்த காரை நவுத்தி விட சொல்லியிருக்காங்க போகிறது. கார் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வண்டி வந்து ரிவர்ஸில் விட்டுடலாம். அப்போ தான் இறக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வசதியாக இருக்குங்க. கஸ்டமர் வந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்குனதுக்கப்புறம் என்ன பில் வருது நம்ம பார்த்துலாமாங்க. கஸ்டமர் வந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன பில் வருதுன்னு பார்த்துலாமாங்க. கஸ்டமருக்கு வந்து 18 நிமிஷம் வெயிட்டிங் டைம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரிப்பு எண்டு பண்ண போகிறோம். கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ண ஜிபேயில் வந்து கேஷ் அனுப்பிச்சி விட்றேன்னாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரிப்பு எண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணலாங்க. எண்டு ட்ரிப்பு எஸ் கொடுத்தோன்னே எவ்வளோ அமௌண்ட் ஃபேர் மாறுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மாறாது, சேம் அமௌண்ட் தான் காமிக்கும். ட்ரிப்போட அமௌண்ட் பார்த்தோன்னா 782 ரூபா. ஓகே, நம்ம இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. ஹலோ அண்ணா முடிச்சாச்சுண்ணா ட்ரிப்பு. முடிச்சாச்சா? சரி, ஓகே. உங்க ஜிபே நம்பர் தாங்கண்ணா. இதே நம்பருக்கே போட்டு விடுங்கண்ணா. இது இந்த 86672 அந்த நம்பரா? ஆமாண்ணா 866 இதே போட்டு என்ன பேர் வரும்? பிரேம்குமார்னு பேர் வரும்ண்ணா. சரி, ஓகே டன். சரிண்ணா, ஓகேண்ணா. தேங்க்ஸ். கஸ்டமர் வந்து ஜிபேல போட்டு விட்றேன்னாங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேல போட்டு விட்றாங்க. அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து சவாரி எடுக்க போகிறது இல்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தாங்க போகிறேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தசையாக போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஸ்கோர்லாம் குறைஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம போகிறது தாங்க நல்லது. கஸ்டமர் வந்து கேஷ் போட்டாங்க, 900 போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் காட்டுதுங்க. போய் பார்த்தாச்சு. கஸ்டமர் தாங்க போட்டிருக்காங்க 900. பில்லோட அமௌண்ட்டு 782 ரூபா சம்திங் வந்திருக்கு. கஸ்டமர் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னாங்க. எதாவது பார்த்து போடுங்கன்னு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். கஸ்டமரே 900 போட்டிருக்காங்க. நம்ம வந்து ட்ரிப்பு எண்டு பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வச்சுருந்தா நம்மளுக்கு தாங்க டைம் வேஸ்ட்டு. கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாம். கேஷ் கலெக்டட் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் காட்டுது. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம். இன்னைக்கியோட ட்ரிப்பு வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. உடனே ஆஃப்லைன் போயிடணும், இல்லைன்னா அடுத்த சவாரி உள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து கம்மியாயிரும். இப்போ ஸ்கோர் வந்து 86 போட்டிருக்காங்க கம்ப்ளீஷன் ஸ்கோரு. லாகின் ஹவர்ஸ் 30. அடுத்த வாரத்துக்கு நான் ப்ரைம் பார்ட்னர் ஆகிற அளவுக்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, சனிக்கிழமை. நாளைக்கு எந்த ட்ரிப்பு விடாமல் எடுத்தோன்னா இந்த ஸ்கோர் வந்து கீப்பப் ஆகும், எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் எதாவது 2-3 சவாரி கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்கோர் வந்து இன்னும் குறையதான் செய்யும். பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் வண்டி ஓட்டினா சேஃப் ஜோன் ஆகிட்டோன்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு ஃபுல்லாக ப்ரைம் பார்ட்னர் ஆயிரும். அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். ப்ரைம் பார்ட்னராக இருக்க போய் தான் எல்லா ட்ரிப்பும் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. நீங்களும் ப்ரைம் பார்ட்னரில் இருந்து போகாதீங்க. 10 செகண்ட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுங்க. அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு. அப்போ தான் வர சவாரி எல்லாத்தையும் உங்களால் எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சவாரி வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்தனால நம்மளுக்கு வந்து நாளைக்கு அமௌண்ட் வந்து எதுவும் பே பண்ண வேண்டாம். 81 ரூபா போர்ட்டல்காரங்க தாங்க தரணும். அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் வந்த அமௌண்ட்டு பார்த்தோன்னா 371 ரூபா 84 பைசா. அது வரப்போய் தான் நம்மளுக்கு வந்து அப்படி இப்படின்னு டேலி ஆகிட்டு 81.99 நம்மளுக்கு வந்து கிரெடிட்டில் இருக்குது. நாளைக்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் நாளைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரிப்பை வந்து ஆன் பண்ணி ஓட்டலாம். ரீசார்ஜ் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி ட்ரிப் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.